ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தவர் யார்? ரெண்டு பேரும் ஒரு சகோதரர்களாகத்தான் வந்து அந்த களத்தில் நிற்கிறாங்க. நூற்றாண்டு கண்ட ஒரு பேரியக்கங்க காங்கிரஸ் பேரியக்கம். அந்த காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஒரு தேர்தலை கூட சந்திக்காத விஜய் வந்து நான் உங்களுக்கு பவர் தரேன், நான் உங்களுக்கு எல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லி அழைப்பதை எந்த காங்கிரஸ் தொண்டர்களும் விரும்ப மாட்டாங்க. பாஜக, காங்கிரஸ் ரெண்டு பேரும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க. இந்த ரெண்டு பேரும் ஒரு கூட்டணியில் இருக்க முடியுமா? ஆட்சி அதிகாரத்தில் பங்கை விசிகா கேட்குது. விசிகா உள்ள வரணும், வருவாங்களா? தேமுதிக, இப்போ டிடிவி தினகரன், பாமக, தமாக, இப்படி ஒரு கூட்டணி உங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஓகே, ஆனா அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்துக்கு வருவாங்க தாவே. இல்லைங்க, யாருங்க இதெல்லாம் சொல்றது? அதை எனக்கு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. யாரும் என்று சொல்லப்படுகிறது, என்று நம்பப்படுகிறது, என்று கூறப்படுகிறது. யாரா அவங்கெல்லாம்? யார் சொல்றா? நீங்க ஊழலுக்கு எதிரானவர்கள், ஆனால் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா போட்டோ பாக்கெட்ல வச்சுருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஜெயலலிதா படத்தை பாக்கெட்ல வச்சுட்டு எம்ஜிஆரை கொண்டாடி கொண்டு அதிமுக வாக்குகளை அவங்க தங்கள் பக்கம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு முதலுக்கே மோசங்கிற புரிதல் அதிமுக இப்போ வந்து அதிமுக திட்ட ஆரம்பிச்சிருக்கு. நேற்று அதை வச்சு நான் பதறி போய் இல்லை அதிமுக எதுவும் பேசாது. இன்னொன்று, அது என்ன திமுகவின் அடியால் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களை பற்றி பேசுவதற்கோ விமர்சிப்பதற்கோ துள்ளி தகுதி ஆதவர்ஜினாவுக்கு உண்டா? ஏன்னா இது ஒரு பக்கம் பாஜக மேலேருந்து சென்சார் போர்டை வச்சு அட்டி பிரிக்குது, அதிமுக காரங்களும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஊரே ஒன்று கூடிட்டப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. மே 10ஆம் தேதி விஜய் பதவி ஏற்பார்ன்றாரு. அது வரைக்கும் ஜனநாயகம் படத்துலயா இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள ஒரு இழுபறி இருந்துகிட்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் ரீசெண்ட் டேஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அதுல குறிப்பா காங்கிரஸ் தரப்புல இருந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய சில நபர்கள் பேசக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இல்லை கிரிச்சோடங்களை வந்து மேலிட பொறுப்பாளர்ல இருந்து நீங்க மாற்றணும் அப்படின்னு திமுக சொன்னதா ஒரு தகவல் இருக்கு, அதுவா இருக்கட்டும், இல்லை நேற்றைக்கு கனிமொழி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சந்திச்சதா இருக்கட்டும், இது எல்லாமே கூட்டணியினுடைய ஒரு விவகாரத்தை சுட்டி காட்டுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. என்ன நடக்குது சார் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள? ரொம்ப எளிமைங்க. நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சுருக்கோம்னு வைங்களேன், என்ன வரும்? கல்யாண பத்திரிகையில் தாய்மாமன் பேரை ஏன் முதல்ல போடலை, என் பேரை ஏன் ரெண்டாவது போட்டேன், முதல்ல ஏன் எனக்கு பத்திரிக்கை வைக்கலை, இந்த மாதிரியான ஒரு சண்டைகள் குடும்பத்திற்குள் வருவது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒன்று. அதுக்காக எல்லாரும் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிட போகிறாங்களான்னா இல்லை. எல்லாரும் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு போகிறாங்களா? கிடையாது. ஒரு உரிமையோடு எல்லாரும் என்ன செய்யறது, தங்களுக்கான ஒரு உரிமை குரலை எழுப்புகின்ற பொழுது ஒரு குடும்பத்திற்குள்ளே என்ன வரும், அண்ணன் தம்பிக்குள்ளேயே நீ என்னைய சபையில் வந்து எனக்கு முதல்ல வந்து ஏன் இது பண்ணலை, இது வந்து எல்லா கட்சிகள் ஜனநாயக ரீதியாக பொது வெளியில் என்ன சொல்கிறது, ஒரு பொதுத்தளத்துக்கு வேலை செய்யக்கூடிய வரக்கூடிய எல்லோருமே அதை வந்து கேட்குறது அப்படிங்கிறது அவங்களுடைய உரிமை, எதிர்பார்ப்பு. அது நியாயம் இல்லாமல் இல்லை. இது பரஸ்பரம் எல்லா கட்சிக்குள்ளேயும் எல்லா கூட்டணிக்குள்ளேயும் இது இருக்கும். ஓகே, ஆனால் இதோடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான். இது வந்து இப்போ கொள்கை அடிப்படையிலாக முரண்பட்டு நிற்கிறார்களா அப்படின்னா அது ஆபத்து. இந்த கொள்கை சண்டையானா கொள்கை சண்டை இல்லை, கொள்கை அடிப்படையில் முரண்படலை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்குது, அதனால தான் அவங்க தனித்தனி கட்சியாக இருக்கிறாங்க. ஆனால் இது கூட்டணியில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துமா அப்படின்னு ரொம்ப ஆவலோடு பலரும் காத்திருக்கிறார்கள். கூட்டணியில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போகிறதில்ல. இவங்க ஒருங்கிணைந்து போட்டியிடுவார்கள், ஒருங்கிணைந்து தான் தேர்தலை சந்திப்பார்கள். அதில் துளியும் மாற்றுக்கிறதில்ல. ஏன்னா அதை தொடர்ச்சியாக செல்வ பிறந்தகை உறுதிப்படுத்துகிறாரு. நேற்று திமுகவுடைய மற்ற தலைவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்வீட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ராகுல் காந்திக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கொள்கை புரிதல், கொள்கை உறவு, கொள்கை நட்பு என்பதை நாம் புரிந்து கொண்டு எல்லோரும் அமைதி காக்க வேண்டும் என்று இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் கோரிக்கை வைக்கிறத நம்ம பார்க்குறோம். திமுக தரப்பில் இருந்து ஆர்.எஸ். பாரதி அவர்கள் கூட்டணி கட்சிகள் தொடர்பான எந்த கருத்தையும் மற்ற யாரும் தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதை பார்த்தோம். ஸோ இது தேர்தல் நேரத்தில் ஒரு ஜனநாயக அமைப்பில், அது இவ்வளோ பெரிய இந்தியா போன்ற பல கட்சிகள் கொண்ட ஒரு நாட்டில் இந்த மாதிரியான சலசலப்புகள் எழுவது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான இயற்கையான ஒன்று. ஓகே, அது கூட்டணியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிறதில்ல. தேர்தலுக்கு பிறகு நாம் ஒருவேளை நேர்காணல் நீங்கள் வந்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டை குறித்து வச்சுட்டு சொல்லுங்கள். இந்தியா கூட்டணி இதே மாதிரி வலிமையாக தொடரும்.
திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒன்றுபட்டு தேர்தலை சந்திப்பார்கள். டிமாண்ட்ஸ் வைக்கிறது, டிமாண்ட்ஸ் கேட்கறது அப்படிங்கிறது வேற. பட் விஜய் தரப்புல இருந்து ஒரு ஆப்ஷன் எங்களுக்கு ஓப்பனா இருக்கு, நாங்க அவங்களோட கூட்டணிக்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எங்களுக்கு நிறைய இருக்கு, ஸோ அதை வச்சு நாங்க இங்க டிமாண்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும்போதுன்னு இந்த கேள்வி வருது. அப்ப விஜய் அவர்களுக்கு கணிசமான ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்திருப்பீங்க. சர்வேக்கள் எல்லாம் 20-25% வாக்குகள் விஜய் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியான ஒரு சர்வேவை வச்சு இங்க டிமாண்ட் பண்றாங்களோ காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கேள்வி. அப்படி இல்லை. அப்படின்னா நேற்று வந்து திரு செல்லப்பிரஞ்சை அவர்கள் ஒரு பதில் சொன்னார், நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து பவர் கிடைக்கும், உங்களுக்கு பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் சொன்னதுக்கு எங்களுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாத்தையும் எங்கள் தலைவர் தராரு, நீங்கள் ஒன்றும் தர வேண்டாம் அப்படின்னு யார் சொன்னா? செல்லப்பிரஞ்சை சொல்லியிருக்கிறார். அப்போ வந்து காங்கிரஸ் வந்து அதை விரும்பலை. நீங்கள் ஒரு நூற்றாண்டு கண்ட ஒரு பேர் இயக்கங்க காங்கிரஸ் பேர் இயக்கம். அந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு ஒரு தேர்தலை கூட சந்திக்காத விஜய் வந்து நான் உங்களுக்கு பவர் தரேன், நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு எல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லி அழைப்பதை எந்த காங்கிரஸ் தொண்டர்களும் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. சரி, அவங்களுக்கு வந்து திமுகவில் அவருடைய குரல்களுக்கு போதிய இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கப்படணும், தங்கள் குரலுக்கு வந்து மதிப்பு இருக்கணும் அப்படின்னு எல்லா கட்சியும், நாட் ஒன்லி காங்கிரஸ், எல்லா கட்சியும் எதிர்பார்க்கும். திமுகவினரே திமுக தலைமையிடம் தங்களுக்கு என்ன வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. இது எல்லா நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்கக்கூடியதா, வீடாக இருக்கட்டும், கட்சியாக இருக்கட்டும், கூட்டணியாக இருக்கட்டும், இருக்கக்கூடியது. ஆனால் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற ஒரு கட்சி, ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சி, நான் என்னை நம்பி நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணிடுவேன்னு சொல்கிறதெல்லாம் காங்கிரஸ் வந்து அப்படி, அது யாராயினும் ஒரு சிலருக்கு ஏதேனும் உள்நோக்கங்கள் இருக்கலாம், எல்லா பக்கத்துலையும் இருக்கலாம், யாரேனும் ஒரு சிலர், ஃபியூ பர்சன்ஸ், அவங்க வேணால் அப்படி இருக்கலாமே தவிர ஒட்டுமொத்தமாக அப்படி இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. எனவே காங்கிரஸ் இயக்கத்தை பொறுத்தவரை, பெரிய இயக்கத்தை பொறுத்தவரை அவங்க வந்து பாஜக எதிர்ப்பில் மிக உறுதியாக இருக்கக்கூடியவர்கள், ஒன்றுபட்டு இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு நல்லா தெரியும் பிரிந்து இருந்தால் தேர்தல் முடிவுகள் என்னவாகி இருக்கின்றன, கடந்த காலத்தில் என்ன ஆயிருக்குது, மற்ற மாநிலங்கள் என்னவா இருக்குது அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். பிரதான எதிரி, ஒற்றை எதிரி இன்னைக்கு வந்து நமக்கு வந்து பாஜக, பாசிசம், ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இடத்துல மிக தெளிந்த புரிதலோடு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி தெளிந்த புரிதலோடு பயணிக்கிறாரோ அதே மாதிரி திரு ராகுல் காந்தி அவர்களும் அதில் தெளிந்த புரிதலோடு பயணிக்கிறார். ஸோ ஒரு கொள்கை அடிப்படையில் உருவான கூட்டணி இது போன்ற சிறு சிறு சலசலப்புகளால் எல்லாம் எந்த தாக்கத்தையும் அதில் வந்து ஏற்படுத்தி விட முடியாது. விஜய் ஃபேக்டர்லாம் வந்து ஒரு சும்மா அது ஒரு இதுதான், அதனால வந்து இங்கே கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த குரல் வந்து பல காலமாக தமிழ்நாட்டில் ஒலிக்கக்கூடிய குரல் தான், ஏதோ இன்றைக்கி திடீர்னுலாம் ஒலிக்கலை. இதற்கு முன்பும் கூட பல காலகட்டங்களில் ஒலித்திருக்கிறது. அது ஏதோ இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நாட்டில் எது நடந்தாலும் அது வந்து விஜயால தான் நடக்குங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தாவே. அந்த அளவுக்கு சோஷியல் மீடியா ரீச் இருக்கிறதுனால அப்படி ஒரு டாக் இருக்கும், அப்படி எடுத்துக்கலாமா? அது இருக்கலாம். இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இப்ப காங்கிரஸ்ல இந்த மாதிரியான விடயங்களை வேணும் அப்படின்னு முன்வைக்கிறவங்களே சோஷியல் மீடியால ட்வீட்ஸ் ஆகவோ இல்ல பிரஸ் மீட்ஸ் ஆகவோ வீடியோ ஆகவோ இப்படிதான் கொடுக்கறத பார்க்க முடியும். ஜோதிமணி அவர்கள் சொல்றாங்க விஜய் ஒன்றும் காங்கிரஸுக்கு புதுசு கிடையாது அப்படின்ற மாதிரி. அங்கேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்தே தொடங்கிடுச்சு. பட் ஜோதிமணி மாதிரி ஒரு முக்கிய எம்பி பேசும்போதோ இல்லை மாணிக்கம் தாக்கூர் மாதிரியான ஒரு முக்கிய எம்பி பேசும்போதோ அது இன்னும் லைம் லைட்டுக்கு வருதுல்ல. ஆமாம், சரி, இவங்க எல்லாருமே எங்கேயும் விஜயோட நாங்கள் போகணும்னு அவங்களும் சொல்லலை. பட் அவங்களுடைய விஜய் கூட்டணிக்கு போக முடியும் தான் சொல்லியிருக்காங்களா? கிடையாது, சொல்லலை. கூட்டணியை பொறுத்தவரை அது ராகுல் காந்தி தீர்மானிப்பாருங்கிறது அவங்களும் என்னவா இருக்காங்க, உறுதியாக இருக்கிறாங்க. நீங்கள் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தவர் யார்? நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே நினைவு கூறணும். மிகுந்த ஒற்றுமையோடு அவர் இங்கே வருகின்ற பொழுது என்ன சொன்னார், என்னுடைய சகோதரர் அப்படின்னு சொன்னார். 2 பேரும் ஒரு சகோதரர்களாகத்தானே வந்து அந்த களத்தில் நிற்கிறாங்க. எந்த களத்தில்? பாஜக எதிர்ப்பு களத்தில். அதனால தான் ராகுல் காந்தி வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு வாதம் வைத்தார். நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எப்பொழுதும் ஒருபோதும் உங்களால் தமிழ்நாட்டிற்குள் காலூன்றவே முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக ராகுல் காந்தி சொன்னார். அது வந்து என்ன நம்பிக்கையில் சொன்னார்? பாஜக வந்து ஒருபோதும் நீங்கள் தமிழ்நாட்டில் கால் வச்சுருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ தமிழ்நாட்டிற்குள் பாஜகவால் கால் வைக்க முடியாது என்பதை தாண்டி கால் வைத்து விடக்கூடாது என்ற புரிதலும் யாருக்கு இருக்கும்? ராகுலுக்கு இருக்கும். அப்போ அவர் தமிழ் மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடியவர், தமிழ்நாட்டு மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடியவர். இந்த சின்ன சின்ன சச்சரவால சண்டையால் ஒரு அணி பிரியுது, அதனுடைய ஆதாயம் ஒருவேளை வந்து இவங்களுக்கு போதுன்னு வைங்க, யாருக்கு? பாஜகவுக்கு போதுன்னு வைங்க, அதை ராகுல் காந்தி விரும்புவாரா? விரும்ப மாட்டார். ஸோ அதனால ஒருபோதும் இது நடக்க போறதில்லை. இது எல்லாமே கற்பனைவாதம். நேற்றைக்கு கனிமொழி அவர்கள் போய் ராகுல் காந்தியை மீட் பண்றாங்க. அங்க ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டதா சொல்லப்படுது. என்ன நடந்திருக்கும் சார்?
எனக்கும் தெரியல. ஓகே. 2 பேரும் சொல்லாத வரைக்கும் எதுவும் தெரியாது இல்லையா? அஃபிஷியலா 2 பேரும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. பவர் ஷேரிங் பத்தி பேசினதாகவும் இல்ல, இங்க வந்து எல்லாமே தகவல் தான். டிஎம்கேனுடைய பாலிசி வந்து மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிற விஷயத்தை கனிமொழி அவர்கள் வலியுறுத்தி இருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. இது வந்து 2 விதமா நான் எடுத்துக்கிறேன். முதல்ல மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிறத கூட்டணி ஆட்சி வேற, கூட்டாட்சி வேற. அதை தெளிவுபடுத்திக்கணும். நிறைய பேர் இப்போ அதை ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு டவுட்ஸாவே இருந்துச்சு. கூட்டணி ஆட்சி என்பது வேறு, கூட்டாட்சி என்பது. கூட்டாட்சி என்று அண்ணா சொன்னது அப்படிங்கிறது, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் வந்து இராணுவம், அப்புறம் வந்து ரிசர்வ் பேங்க், இந்த மாதிரி ஒரு சிலவற்றை மட்டும், இப்போ ரயில் போக்குவரத்து, விமான போக்குவரத்து எடுத்துங்க, இந்த மாதிரியான விடயங்களை தாண்டி மற்ற அனைத்துமே மாநிலங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். மாநிலங்கள் சுயமாக தங்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு முறைமை இருக்கணும். இந்த அதிகாரத்தை வந்து நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. யார்? ஒன்றியம் கையில் வைத்து கொண்டு இருக்கக்கூடாது. ஒன்றியத்திடம் தான் இன்றைக்கும் பெருவாரியான அதிகாரம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பேரறிஞர் அண்ணாவுடைய கனவு. அது மாநிலத்தில் சுயமாக நாங்கள் நாங்களே ஆண்டு கொள்கிறோம், நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது. கூட்டாட்சி என்பது ஒன்றியத்தில் எல்லா மாநிலங்களினுடைய பிரதிநிதித்துவத்தோடு கூடிய ஒரு அரசு இருக்கணும். யாரோ ஒரு கட்சி உட்கார்ந்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை மட்டும் பண்ணுகின்ற பொழுது உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் கூடுதல் நிதி போகும், அல்லது குஜராத்துக்கு மட்டும் கூடுதல் நிதி போகும், அல்லது ஒரு குறிப்பிட்ட மொழியை மட்டும் வளர்ப்பதற்கு முயற்சிப்பார்கள். அப்படி இல்லை, இது ஒரு ஃபெடரல் செட்டப் அப்படிங்கிற இடத்துலேருந்து சொல்லப்பட்ட ஒன்று. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் திமுக மட்டுமல்ல, அதிமுக இருவரும் திராவிட கட்சிகளுடைய நிலைப்பாடு என்பது இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து கூட்டணி ஆட்சி இல்லை அப்படிங்கிறதுல அவங்க எல்லா காலத்திலையும் உறுதியாக இருந்திருக்கிறாங்க, இனியும் உறுதியாக இருப்பாங்க. அதுக்கு பல்வேறு காரணிகள் இருக்கிறது. அது அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய நியாயம். இது எல்லாமே பேச்சுவார்த்தைகள் மூலமாக என்ன செய்யப்படும், மிக சுலபமாக தீர்க்கப்படும். ஒரு கட்சிக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கிறது, இன்னொரு கட்சிக்கு வந்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக அது நடக்கும். இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. எல்லாம் ஒன்றும் அதிகபட்சம் 1 or 2 வீக்ஸுங்க, வெரி மேக்ஸிமம். கடந்த மாதமே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து 5 குழு அமைச்சு அதுக்கு ஒரு மேலிட பொறுப்பாளர் போட்டு கிரீஷ் சோடங்கர் தலைமையில் போயிட்டு திமுகவில் திரு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்தாங்க. அந்த சந்திப்புக்கு பிறகும் கூட எந்த ஒரு இனிஷியேட்டிவும் எடுக்கல. இப்படியான சலசலப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுக்காகவே நாங்கள் போய் சந்திச்சுட்டு வந்தோம் அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. அதற்கு பிறகுமே இந்த சலசலப்புகள் எழுந்துகிட்டே இருக்கு அப்படின்னா திமுக தரப்புல இருந்து எந்த ஒரு பதில் தரப்பும் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா? அப்படி இருந்தால் நேற்று போய் சகோதரி கனிமொழி அவருங்க போய் சந்திச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? அப்படிலாம் இல்லை. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, என்னுடைய தனிப்பட்ட பார்வையை சொல்கிறேன், நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இன்னும் நம்ம வந்து ரொம்ப முன்பாகவே ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் செய்திகள், ஊடகங்கள் என்ன செய்யும், என்ன நடந்துச்சு, பேச்சில் என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை. இங்கே இந்த திமுக கூட்டணியை, வலிமையாக இருக்கக்கூடிய இந்த இந்தியா கூட்டணியை எப்படியேனும் உடைத்து விட வேண்டும் என்று ஒரு பெரிய சதி வேலைகளோடு வெளியில் ஒரு பெரிய கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது யூகிக்க முடிகிறது. இல்லை, நேரம் இருக்கிறது, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பேசி ரொம்ப எளிதில் முன்ன மாதிரிலாம் இல்லை. ரொம்ப இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக வந்து டக்குன்னு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி ரொம்ப சீக்கிரமாக அடுத்த கட்டத்துக்கு நகர முடியக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்ற பொழுது அதனால் அது ஒருவேளை கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாமே தவிர இந்த கூட்டணியை பொறுத்தவரை எந்த சலசலப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. ஓகே, இந்த விஜய் அவர்கள் ஓப்பனாக ஒரு ஆஃபர் வைக்கிறாரு. அந்த ஆஃபரை பயன்படுத்தி தான் இன்னைக்கு பல கட்சிகளும் பவர் ஷேரிங் அப்படின்னு விஷயம் கேட்குறாங்க. பவர் ஷேரிங் பற்றி பேசுகிறாரு. முதல் கூட்டத்திலேயே, முதல் மாநாட்டில் அவர் ஒரு பவர் ஷேரிங் அப்படின்ற ஒரு ஆஃபர் வைக்கும்போது எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு பெரும்பாலும் அதை கேட்குறாங்க. அதிமுக கூட்டணியா இருக்கட்டும், திமுக கூட்டணியா இருக்கட்டும் அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு லைம்லைட் கிடைக்குதுல்ல விஜய்க்கு. இல்லை, நான் இப்படி எடுத்துக்கிறேன். பவர் ஷேரிங், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற அடிப்படையில் மட்டும்தான் ஒரு கூட்டணி அமையணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் திருப்பி அதை கேட்கறதுனால சொல்கிறேன். ஆட்சி அதிகாரத்தில் அடிப்படையில் மட்டும்தான் ஒரு கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கிட்டா யாரெல்லாம் அமைக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். பாஜக, காங்கிரஸ் 2 பேரும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க. இந்த 2 பேரும் ஒரு கூட்டணியில் இருக்க முடியுமா? சரி, தாவேகா கொடுக்க ரெடி, தாவேகா உள்ளே வரணும், வருமா? ஓகே. ஆட்சி அதிகாரத்தில் பங்கை விசிகா கேட்குது, விசிகா உள்ளே வரணும், வருவாங்களா? தேமுதிக, இப்போ டிடிவி தினகரன், பாமக, தமாக, நீங்கள் இப்படி ஒரு கூட்டணி உங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா இப்படி ஒரு கூட்டணியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அப்படியா இல்லை,
ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற அடிப்படையில் மட்டுமே ஒரு கூட்டணி என்ன செய்யாது, அமைந்து விடாது. அதை தாண்டி பிரதானமான கொள்கை சார்ந்த சிக்கல்கள் இங்கே இருக்கின்றன. அதுல மட்டும்தான் ஒண்ணு சேரும். அந்த ஒண்ணு தான் பிரச்சனை. அந்த ஒண்ணுல தான் ஒண்ணு சேரணும்னா பாஜக காங்கிரஸ் கூட்டணி வச்சிடலாமா? இல்ல அப்ப அவங்க நம்புறாங்க விஜய் அவர்கள் இப்படி ஒரு ஆஃபர் வச்சா நம்ம கட்சிக்கு வருவாங்க கூட்டணிக்கு அப்படின்ட்டு. அவங்க என்ன மைண்ட் செட்ல அப்படி ஒரு ஆஃபர் முதல் மாநாட்டில் வச்சிருப்பாரு? அரசியல்ல ஒரு குழந்தை தானே. இல்ல அரசியல்ல ஒரு குழந்தை தானே. ரொம்ப நாகரிக மொழியில நான் குழந்தைன்னு சொல்றேன். கொஞ்சம் என்ன சொல்றது, கடும் சொல்லுன்னு எடுத்துக்கிறதா எப்படின்னு தெரியல. விமர்சன பார்வையில் சொன்னா கத்துக்குட்டி அரசியல்ல அப்படிதான் எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் அவருக்கு புரிதல் இல்லை. புலிக்கு பயந்தவங்களாம் என் மேலே வந்து படுத்துக்கிற மாதிரி கூப்பிட்டாரு. எல்லாரும் வந்துடுவாங்க, அப்படிங்கப்பா ஐயா ஆட்சிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தராரு அப்படின்னு எல்லா கட்சியும் படையெடுத்து அவர்கிட்ட போய் நின்றுவாங்கன்னு நினச்சாங்க. அவர் இன்னைக்கு சொல்லலை, அவர் சொன்ன அடுத்த நாளே இடதுசாரிகள் மதிமுக எல்லாரும் கடும் எதிர்வினை ஆற்றுனது உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன விளையாடுறீங்களா நீங்கள் அப்படின்னு. அப்போது முதல்ல நீங்கள் யார் என்ன கேட்குறேன்னா, விஜய் யார்? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தர்றதுக்கு விஜய் யார்? விஜயுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் என்ன? விஜய் எத்தனை சீட்டில் ஜெயிச்சிருக்காரு? ஏன்னா இப்போ நான் அப்படி எடுத்துக்கிறேன், 234 தொகுதி, 118 தொகுதி வெற்றி பெறக்கூடியவர்கள் ஆட்சி அமைப்பாங்க அப்படி வச்சுப்போம். இப்போ ஒரு 110 தொகுதி, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 110 தொகுதி விஜய் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு தனித்து பெரும்பான்மையை தனித்து ஆட்சி அமைப்பதற்கு அவர்கிட்ட என்ன இல்லை, பலம் இல்லை. ஒரு 8 தொகுதி குறையுது. இப்போ தனியாக வெளியில் கொஞ்சம் கட்சி இருக்குது, அவங்க எல்லாரும் ஒரு 8, 10, 20 சீட்டு ஜெயிச்சு வச்சுருக்கிறாங்கன்னு வைங்க. அப்போ அவர் சொல்கிறான்னு வைங்க, திமுகவும் வேண்டாம் அதிமுக வேண்டாம், இந்த கட்சிகள் என்னோடு வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர்றேன் அப்படின்னு சொன்னார்னு வைங்க. ஒரு குறைந்தபட்ச லாஜிக் அதில் இருக்கும். நான் சொல்கிறது கரெக்டாக சார்? நீங்கள் ஒரு ஓட்டு கூட வாங்க, எனக்கு புரியவே இல்லை. இப்போ வரைக்கும் எனக்கு இது புரியவே இல்லைங்க. என்ன கான்செப்ட்னே தெரியல. ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒருத்தர் என்னை முதலமைச்சராக எடுத்துக்கிட்டு எல்லாரும் வாங்கின உடனே எல்லாரும் பின்னாடி போயிடுவாங்கன்னு முதல்ல அவர் எப்படி நம்பினார்? இல்லை, எவ்வளவு நாள் தேர்தலை சந்திச்சு குறிப்பிட்ட ஓட் பர்சன்டேஜ் வச்சிருக்க கட்சிகளுக்குமே மேல ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தானே சரி செய்யும். வரக்கூடிய தேர்தலை சந்திச்சாங்க, அதுதான் ரிசல்ட்ஸ் முடிவில். அப்படி ரிசல்ட்ஸ் முடிவில் ஏதோ ஒரு இம்பாக்ட் இருக்கும்ல விஜய் அவர்களது? இல்லைங்க, எல்லாமே சிலருடைய விருப்பங்கள் அல்லது சிலருடைய கற்பனைகள் அப்படி தானே. நீங்கள் இப்படி எடுத்துங்களேன், நான் வந்து ஒரு பெரிய மல்டி மில்லியனர் ஆக போகிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான், கோடீஸ்வரன் ஆயிர போகிறேன், அதனால் உங்கள் பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்கன்னு ஒருத்தன் போய் ஒரு பெரிய கோடீஸ்வரத்தை பொண்ணு கேட்குறான். எப்படிப்பா கோடீஸ்வரன் ஆவே? நான் வந்து ஒரு கோழி வாங்கியிருக்கேன், அந்த பாருங்கள் இதுதான் அந்த கோழி, இதை வச்சுட்டு எப்படி கோடீஸ்வரன்? இந்த கோழி வந்து முட்டை போடும், அந்த முட்டை வந்து திருப்பி குஞ்சு பொரிக்கும், அதை வச்சு நான் வந்து ஒரு கோழி பண்ணை வைப்பேன், அப்புறம் அந்த கோழி பண்ணையில் இருக்கக்கூடிய கோழி பண்ணையெல்லாம் வச்சு திருப்பி அதெல்லாம் குஞ்சு பொரிக்கும், பெரிய கோழி பண்ணி ஆக்கிடுவேன். அப்படி பெரிய 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 கோழி பண்ணி ஆக்கி பெரிய மல்டி மில்லியனாக நான் என்ன செஞ்சிருவேன், வந்துடுவேன். நீங்கள் அதனால் உங்கள் பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு போய் யாரோ ஒருத்தன் போய் கேட்குறான்னு வைங்க. இந்த பொண்ணோட அப்பா என்ன சொல்லுவார்? இப்போ என்னப்பா கையில் இருக்குது? இப்போ இந்த ஒரு கோழி தாங்க இருக்குது. விஜய்கிட்ட அந்த ஒரு கோழி கூட இல்லை. நான் சொல்ல புரியல உங்களுக்கு? விஜய்கிட்ட அந்த ஒரு கோழி கூட இல்லை, ஒரு முட்டை கூட இல்லை. ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறீங்க, அவர் வந்து வாங்க சார், முதல்ல நீங்கள் வாங்கினே. சர்வேக்கள்ல வருதே சார், எப்படி வரும் அது? மக்கள்கிட்ட கேட்டு தானே அந்த சர்வேக்கள்லாம் எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் கணிசமான ஆதரவு இருக்குல்ல. 20 to 25% ஹியூஜ் நம்பர் தானே சார். நான் ஒன்று சொல்கிறேன், நாளைக்கு ஒரு சர்வே நடத்தி தட்டுமா? எனக்கு ஒரு 40% ஓட்டு இருக்கிற மாதிரி. ஓகே, எல்லா சர்வீஸும் ஃபேக் சர்வீஸ்னு சொல்ல வரீங்களா? எல்லா சர்வீஸும் ஃபேக் சர்வீஸ்னு சொல்ல வரல, ரெண்டு விதமாக நான் எடுத்துக்கிறேன். எத்தனை சர்வீஸ் அப்படி வந்துச்சு, அத்தன்டிக்காக அந்த சர்வீஸை நீங்கள் சொல்லுங்கள். சர்வீஸ் நிறுவனத்தோட பேரை சொல்லி எனக்கு சொல்லுங்கள். எந்த நிறுவனங்கள்லாம் இங்கே சர்வே எடுத்திருக்கு அந்த நிறுவனங்களுடைய பேர் சொல்லி எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், எதனால எனக்கு சொல்லுங்கள். புரியுது. எல்லா சர்வேனா எங்கே வந்தது சர்வே? ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையும் அவன் எடுத்து போட்டுக்கிறான். வேற யார் எடுத்தா? அதிகாரப்பூர்வமாக இந்தியா டுடே ஒரு எடுத்துச்சு, ஏபிபி நாடு எடுத்துச்சு, அல்லது இவங்க வந்து வேற ஒன்று எடுத்தா, அப்படி ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். யாரு அந்த சர்வே எல்லாம் எடுக்கிறது யாருன்னு மூலம் எனக்கு சொல்லுங்க. ஓகே, ஆனா அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்துக்கு வருவாங்க தாவே. இல்லைங்க, யாருங்க இதெல்லாம் சொல்றது? அதை எனக்கு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. யாரும் என்று சொல்லப்படுகிறது, என்று நம்பப்படுகிறது, என்று கூறப்படுகிறது. யாரா அவங்கெல்லாம்? யாரு சொல்றா? யாருன்னு யாராவது சொல்றீங்களா? நீங்களும் உங்களாலேயா சொல்ல முடியுமா? என்று சொல்லப்படுகிறது யாரு? நான் சொல்லட்டுமா? ஐயா நாஞ்சில் சம்பத் ஒன்று சொன்னா ஞாபகம் இருக்கா? அவர் அந்த கட்சியில் சேர்த்த உடனே அவர் சொன்னார், நான் வந்து அந்த கட்சி ஆஃபீஸுக்கு போனேன்,
எத்தனையோ இளைஞர்கள் வந்து அங்கே வந்து நிறைய சொன்னார். எனக்கு அந்த எண்ணிக்கை மறந்துச்சு. பெரிய அலுவலகம், கம்ப்யூட்டர் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? அவங்க தான் அவங்கெல்லாம். ஆத ஒரிஜினலாக ஒரு பெரிய டீமை போட்டு வச்சுட்டு ஒவ்வொருத்த மேலேயும் ஒரு 10-20 ஃபேக் ஐடி ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டு இதை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் இந்த கருத்து கணிப்பெல்லாம் நடத்தி வெளியில் போடுறது. ஓகே, இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் வந்துருவாருன்னா போன வாட்டி நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு தனியார் நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பு நடத்தி சொல்லிச்சு, இந்த தொகுதியில் இவர் வெல்லுவார், இந்த தொகுதியில் இவர் வெல்லுவார், இந்த தொகுதியில் இந்த கட்சிக்கு இத்தனை % ஓட்டு வரும்னு. நான் பேர் சொல்ல விரும்பல. அதே நிறுவனம் இப்போ திருப்பி கருத்து கணிப்பு நடத்திட்டு இருக்கு. அவங்க போன வாட்டி சொன்னதில் அத்தனையும் தப்பு. நான் பேர் சொல்ல விரும்பல, வேண்டாம். அவங்க சொன்ன ஒன்று கூட சரியா இல்லை. இப்போ அந்த நிறுவனம் திருப்பி தைரியமாக இப்போ போய் சொல்லுது இந்த எலெக்ஷனில். போன வாட்டி நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளவு எதுக்கு? போன வாட்டி இங்கே இப்போ நீங்கள் செல் அடிங்க, நானும் வேணா அடிக்கிறேன். போன நாடாளுமன்ற தேர்தல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் முடிஞ்சது. போன நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எத்தனை இடங்களில் வெல்லும்னு எல்லாரும் சொன்னாங்க? 400+. அப்புறம் தனிப்பெரும்பான்மையாவது கிடைச்சதா? சிங்கிள் பர்சனாக செந்தில்வேல் சொன்னேன், டிபேட்லேயே இருக்குது, டிபேட்டில் பதிவு பண்ணிக்க, வேறு சில யூடியூப்ஸ்லேயும் அது இருக்குது. ஒன்று விருப்பம் என்பது வேறு, யதார்த்தம் என்பது வேறுங்க, ரெண்டையும் பிரிச்சுங்க. 2014 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது தீவிர திராவிட இயக்க சிந்தனையாளர் ஒருவர் என்கிட்ட கேட்டார், என்ன செந்தில் எப்படி இருக்கு எலெக்ஷன்னாரு. ஆனால் 300 சீட்டுக்கு மேலே பிஜேபி ஜெயிக்கும்னு நான் சொன்னேன். என்ன நீ பாஜக காரன் மாதிரி பேசுகிறேன்னு என்னை திட்டினார். நான் சொன்னேன், என்ன பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது என்னுடைய விருப்பம், ஆனால் ஆட்சிக்கு வருங்கிறது யதார்த்தம். இங்கே பலரும் தங்களுடைய விருப்பத்தை யதார்த்தமாக சொல்லுகிறார்கள். ஓகே, அப்போ விஜயை பொறுத்தளவில் நான் யதார்த்தத்தை சொல்கிறேன், என்னுடைய விருப்பத்தையும் சொல்கிறேன், யதார்த்தத்தையும் சொல்கிறேன். என்னுடைய விருப்பம் என்பது விஜய் போன்ற சக்திகள், ஆபத்தான சக்திகள், இளைஞர்களை மழுங்கடிக்கக்கூடிய, இளைஞர்களை சிந்திக்கும் திறனற்றவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய, அவர் வந்த புதிதில் பெரியார், அம்பேத்கர் உள்ளிட்டவர்களை வைத்து வருகிறார். புதிதாக ஒருவர் வருகிறார், அவர் வரட்டும், களத்துக்கு வரட்டும், நாகரிகம் கருதி எல்லோரும் வருகின்ற பொழுது எல்லோரும் வாழ்த்துவது போல நானும் வாழ்த்துனேன். வாங்க வரவேற்கலாம், உங்கள் செயல்பாடுகளை பார்த்துட்டு மதிப்பீடு செய்யலாம் அப்படின்னு வெயிட் பண்ணோம். இன்றைக்கி செயல்பாடுகளை பார்த்துட்டு மதிப்பீடு செய்கிறோம். வந்த அன்னைக்கே தூட்டல, அதுக்கு சொல்கிறேன், எந்த உள்நோக்கமும் இல்லை. ஸோ இன்றைக்கு அவருடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது ஆபத்தாக வந்து ஃபீல் பண்ணுறோம். பட் அது வேற. என்னுடைய விருப்பம் என்பது அவர் வளருவது அப்படிங்கிறது ஆபத்து. ஆனால் யதார்த்தத்தை நான் சொல்கிறேன், அவரை நான் குறை மதிப்பீடும் செய்ய விரும்பலை, மிகை மதிப்பீடும் செய்ய விரும்பலை. நான் தொடர்ந்து சொல்கிறது தான், அவர் ஒரு கணிசமான சதவீதங்களை வாக்குகளை வாங்கக்கூடும். எத்தனை சதவீதம்னு இது வரைக்கும் எனக்கும் தெரியல, யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியலை. ஜட்ஜ் பண்ணுற எல்லாமே தப்பாக தான் இருக்குது. ஆனால் மிக மோசமாக வாங்குவார், 3%, 4% சில சொல்கிறாங்க இல்லையா, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நிச்சயமாக அதை தாண்டியே அவர் வந்து வாங்கக்கூடும். அதே சமயத்தில் அவர் தான் அடுத்த ஆட்சி கட்சி அல்லது அவர் தான் அடுத்த எதிர்கட்சின்னு சொல்கிறதெல்லாம் மிகப்பெரிய பச்சை போய் அது மாதிரியான காமெடி வேற எதுவும் கிடையாது. ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிற இடத்துல நம்ம விஜய் இல்ல பலரும் இரண்டாவது இடத்துல அதுவும் கிடையாது, அதுவும் கிடையாது, அதுவும் கிடையாது, அதுவும் இப்ப உதாரணத்துக்கு அதுவும் கிடையாது. நான் நேற்றைக்கு பேசின ஸ்பீச்சே கூட எடுத்துக்கிட்டோம்னா, சமீபத்துல நம்ம வந்து ஏடிஎம்கே ரோஸ் பண்ணிட்டு இருக்காங்க ட்விட்டர்ல, ஆன்லைன்ல எல்லாமே. அது நமக்கு தேவையில்லை. கடந்த 4 ஆண்டுகளா அதிமுகன்ற ஒரு கட்சியும் காணாம போயிடுச்சு, அந்த தலைமையுமே சரியா செயல்படல. நம்மளுடைய எதிரி திமுக மட்டும்தான், டைரக்டா ஃபோக்கஸ்டா டிஎம்கே மட்டுமே அடிப்போம் அப்படின்றாரு. அவங்க முதலாளி பாசம், அதனால் டிஏடிஎம்கேயும் பிஜேபியும் திட்ட வேண்டாம்னு நினைப்பாங்க. அது அவங்களுடைய முதலாளிகள் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய விசுவாசம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கும் களத்தில் போட்டி என்பது திமுகவிற்கும் அதிமுகவுக்கும் இடையில் தான். களத்தில் போட்டி, நீங்கள் ட்விட்டரில் போட்டி வைங்க அல்லது இன்ஸ்டாகிராமில் போட்டி வைங்க, ஒருவேளை விஜய் ஜெயிக்கலாம், அது வேற. களத்தில் போட்டி என்பது திமுகவிற்கும் திமுக அணிக்கும், அஇஅதிமுகவிற்கும் அதிமுக அணிக்கும். திமுக அணி வெர்சஸ் அதிமுக அணிக்கு தான் களத்தில் போட்டி, அல்ல துளியும் மாற்றுக்கிறது இல்லை. ஓகே, ஒருவேளை தனிப்பட்ட முறையில் சில தொகுதிகள் சார்ந்து வேற சில செகண்ட் சார்ந்து 1 or 2 அசம்பிளிஸில் வந்து ஒருவேளை, அதுவே என்னால் இப்போ வரைக்கும் எனக்கு இன்னும் உறுதியாக சொல்ல முடியல, ஐம் நாட் ஷுர். ஒருவேளை 1-2 இடத்துல அது விஜய் போட்டியிட தொகுதி அல்லது 1-2 பேர் போட்டியிட தொகுதியில் ஒருவேளை அவங்க 2ஆம் இடத்துக்கு வந்தால் ஒருவேளை வாய்ப்பு இருக்கலாம். 2ஆம் இடம் தான், அதுவுமே 2ஆம் இடம், அதுவே கூட ஜெயிக்க வாய்ப்பு, அதுவே ஐ எம் நாட் ஷுர். ஓகே, நான் உறுதியாக சொல்ல. ஸோ இதுதான் கலை யதார்த்தம். அப்படி இருக்கின்ற பொழுது விஜய் நின்னா ஜெயிப்பாரா அப்படிங்கிற கேள்விக்கு, விஜய் எந்த தொகுதியில் நிற்க போறாரு, அவரை ஏற்று நிற்கிற கேண்டிடேட்ஸ் யாரு, அவரை ஏற்று திமுக யார் நிற்க போறா, அதிமுக தரப்பில் வந்து அவங்க கூட்டணி கட்சி போட்டியிடுதா அல்லது அதிமுகவே போட்டியிட போதா, அதில் யார் நிற்கிறா, இதெல்லாம் பொறுத்து தான் அந்த அவர் வெற்றி பெறுவாரா இல்லையாங்கிறத கணிக்க முடியும். ஓகே, ரைட். நான் விருப்பம் ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறேன். ஸோ அவருக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது. ஆனால் அது வந்து அவர் எதிர்கட்சி ஆக்கிரும், அவருக்கு இத்தனை % ஓட்டு வந்துடும், அத்தனை % ஓட்டு வந்துடும், அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓட்டே வராதுன்னு சொல்கிறதுலையும் எனக்கு உடன்பாடு இல்லை.
கணிசமான வாக்குகளை வாங்குவார். அது என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பட் அது சீட்டாக கன்வெர்ட் ஆகுமாங்கிறது எனக்கு டவுட்ஸ். ஓகே, பட் கடுமையான திமுக எதிர்ப்பை வைக்கிறாரு. அண்ட் அதிமுகவுமே விமர்சனம் பண்ண தொடங்கியிருக்காங்க. தாவேக்காவினர் அடிமை கட்சியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, ஊழல் கட்சியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, அப்போ இன்னும் தீவிரப்படுத்தியிருக்காங்க அரசியலை அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அப்படின்னா நீங்கள் முதலாளிகளுக்கு விசுவாசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களை கண்டுக்க வேணாம் தான் சொல்லுவாங்கன்னு சொல்கிறீங்க. இது மாறுபட்டு இருக்கே. அதிமுகவை ஏன் விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ தான் லேசாக ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்த உடனே அதிமுகலேருந்து வச்சு அட்டின்னு பிரிச்சுட்டாங்க 2 நாளாக. அதிமுக ஐடி டீமு, அதிமுகவுக்கு இப்படி ஒரு ஐடி டீம் இருக்கா அப்படின்னு எல்லாரும் அரண்டாங்க. அந்த அளவுக்கு வச்சு சாத்துனாங்க. விஜய் 2 நாளாக வச்சு அடித்தாங்க. உடனே இன்னைக்கு யூட்டர்ன் அடிச்சிட்டாங்க. நாம் அதிமுகவை பேச வேண்டாம், ஏன்னா பயம். என்ன பயம்? திமுகவுமே அதிமுகவை அடிமை கட்சின்னு சொல்றாங்க. இபிஎஸ் அவர்களை கடுமையா விமர்சிக்கிறாங்க. அப்ப என்ன பயம் அதிமுகவை பார்த்து? திமுக நான் சொல்றேன், திமுகவும் அதிமுகவும் பரஸ்பரம் 600 ஆண்டுகளமாக சண்டையிட்டு இருக்காங்க. 2 கட்சிகள். அதை விட்டுருங்க, 72 அந்த சண்டை போகுது. இவங்க பரஸ்பரம் சண்டை போடுவாங்க. இவங்களுக்கு என்ன பயம்னா, ஒரே நேரத்தில் அதிமுகவும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதனால வேண்டாம் அப்படிங்கிற பயம் ஒன்று. இன்னொன்று, இவங்க குறிவைப்பதே அஇஅதிமுக வாக்குகளுக்கு. திமுகவினுடைய எதிரி நாங்கள் தான் காட்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிமுகவிற்கு இல்லை, தாவேகாவிற்கு தான் இருக்கிறது. திமுகவை எதிர்க்கும் வலிமை தாவேகாவிற்கு தான் இருக்கிறது என்ற தோற்றத்தை காட்டி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸு ஏடிஎம்கே பக்கம் போகக்கூடிய ஓட்டை தங்கள் பக்கம் இழுப்பதான் அவங்களுடைய முயற்சி. ஓகே, அப்போ அந்த இடத்துல நீங்கள் போய் ஜெயலலிதா ஊழல்வாதி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஜெயலலிதாவுடைய விசுவாசிகள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ ஜெயலலிதாவை பாராட்டணும். இன்னொரு பக்கம் ஊழலை ஒழிப்பேன்னு பேசணும். என்ன காமெடி? நீங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள், ஆனால் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சுருப்பீங்க. மக்கள்லாம், தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஏமாளிகளா? கேட்பானா மாட்டானா? அப்போது உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஐயோ என்னடா இது அதிமுக திடீர்னு விவசாயம் அடிக்கிறாங்க. அதிமுக ஏன் அடிக்குது அவங்களுக்கு இப்போ தான் புரியுது. என்னன்னு, நம்ம கூட ஒரு வாரம் வெயிட் பண்ணாங்க, அது நடக்கலை. பாஜக அதிமுக கூட்டணி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ரைட்டு, வேறு வழி இல்லை, இனி விஜய் இந்த பக்கம் வரமாட்டார். நாம் ஏறி அடிக்கலைன்னா ஜெயலலிதா படத்தை பாக்கெட்டில் வச்சுட்டு எம்ஜிஆரை கொண்டாடி கொண்டு அதிமுக வாக்குகளை அவங்க தங்கள் பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு முதலுக்கே மோசங்கிற புரிதல் அதிமுகவுக்கு இப்போ அதிமுக திட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இப்போ பதறுது தாவேகா. ஐயோ என்னடா இது அதிமுக நம்மளை திட்டுது. நேற்று ஆதவரிச்சுனா பதறி போய் இல்லை அதிமுக எதுவும் பேசாதீங்க. விசிகாவை போய் வம்பிழுத்தார் ஆதவ். எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களை பற்றி பேசுவதற்கோ விமர்சிப்பதற்கோ துள்ளி தகுதி ஆதவர்ஜினாவுக்கு உண்டா? மறுபடியும் நேத்தைக்கு பேசுறாருல்ல, 20 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னது 20 பேர் திமுக திருச்சி போட்டு நான் அப்படியே ப்ளே பண்றேன். அவர் பேசுறது அப்படியே ப்ளே பண்றேன். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஒன்று பேச தெரிஞ்சா பேசுங்க, பேச தெரியலையா வீட்டில் உட்காந்துருங்க. நீங்க பேசின வீடியோ நான் அப்படியே இப்போ ப்ளே பண்றேன், நீங்க கூட ப்ளே பண்ணுங்க. தெளிவா நான் திருப்பி பார்க்குறேன். என்ன சொல்றாரு, இன்னைக்கு கட்சி உங்ககிட்ட இல்லை, கட்சி எங்ககிட்ட வந்துருச்சுங்கிறாரு. யார்கிட்ட வந்துருச்சான்? தாவேகாக்கு வந்துருச்சான். அங்கே 20 பேர் தான் இருக்கீங்கிறாரு. சொல்லிட்டு ஏன் இப்போ மாற்றணும்? விசிகா தொண்டர்கள் தாவேகா பக்கம் வந்து விட்டார்களாம். எழுச்சி தமிழர் திருமாவோடு சேர்த்து 20 பேர் தான் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒன்று. இன்னொன்று, அது என்ன திமுகவின் அடியால் பேசுனீங்களா பேசலையா? எல்லா ஊடகங்களையும் வந்துச்சு இல்லை, ஊடகங்களை வந்ததை தான் நான் பேசுகிறேன். அப்போ அது எவ்வளோ கடினம். நீங்கள் அந்த 20 விடுங்க, அது வார்த்தை எவ்வளோ கடினமான வார்த்தை, எவ்வளவு அயோக்கியத்தனமான வார்த்தை. அந்த திமுக தான் அதை திருச்சி போட்டிருக்காங்க, கட் பண்ணி வெட்டி ஒட்டி. அவர் என்னைக்குமே என்னுடைய அரசியல் ஆசான், என்னுடைய குருநாதர். அடி விழுந்த உடனே நீங்க அலறீங்க. விசிகா தோழர்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிலர் சரி ஆதவர்ஜுனா நம்ம தலைவர் மீது அன்பும் பற்றும் வச்சிருக்கிறாரு, அதனால அவரை விமர்சிக்க வேண்டாம்னு நினைச்ச தோழர்கள் உண்டு. அவர்களுமே அவங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, விசிகா தோழர்களை பொறுத்தளவில் அவங்களுக்கு தங்களுடைய உயிரை விட அவர்கள் மேலாக நேசிப்பது யார? எழுச்சி தமிழர் திருமாவை. நீங்கள் அவரையே போய் சீண்டின உடனே 2 நாளாக கடும் எதிர்வினையை அவங்க சமூக வலைதளங்களை ஆற்றுகிறார்கள். கடும் எதிர்வினை வந்த உடனே பதட்டமும் பயமும் வருது. அதிமுகவும் அடிக்குது, என்னடா இது, ஒரு பக்கம் பாஜக மேலேருந்து சென்சார் போர்டை வச்சு அட்டி பிரிக்குது, அதிமுக காரங்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஊரே ஒன்று கூடிட்டப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. விசிகா தோழர்களும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே திமுக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இன்னும் சொல்ல போனால் இதில் நான் இப்படி சொல்கிறேன், இருக்கிறதுல இவங்களை பெருசாக கண்டுக்காமல் கடந்து போகிறது திமுக தான்.
போய் தொலைங்கப்பா, இந்த ஓரமாக போய் விளாடுங்க படம். இந்த ரஜினி முருகன் படத்தை சண்டை போட்டுருப்பாங்க. அது என்ன ரஜினி முருகனா, அது என்ன ஒரு படம், நம்ம இவரும் சிவகார்த்திகேயன் இவரும் சண்டை போட்டுருப்பாங்க. அதில் வந்து போய் பிடிச்சி விடுவாங்க. அப்பா ஓரமாக போய் விளாடுப்பாங்கிற மாதிரி தான் திமுக இவங்களை பார்க்குதுன்னு வைங்க. மற்ற எல்லாருமே இன்றைக்கி ஒன்று கூடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு பதட்டமும் பயமும் வருகிறது. அதனால தான் இல்லை மேபி நான் ஆரம்பத்தில் பவர் ஷேரிங் பற்றி பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன். பவர் ஷேரிங் அப்படின்ற ஒரு ஆஃபர் வச்ச உடனே முதல்ல விசிகாவுக்கு தான் அந்த ஆஃபர் வைக்கிறாங்களோ, விசிகாவை நம்பி தான் அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ விசிகா அதை பொருட்படுத்தலை. திருமாவளவன் அவர்கள் இம்மெச்சூர்டான ஒரு விஷயம், இவ்வளவு சீக்கிரம் இதை சொல்றது அப்படிங்கிறதுலாம் சொன்னார். இப்போ விசிகாவும் வரல. இன்னைக்கு காங்கிரஸுமே வந்து திமுகவோட இன்டாக்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் கனிமொழி ராகுல் காந்தியோடைய மீட்டிங் இருந்துச்சு. அண்ட் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க எல்லாருமே கூட போகலை இப்படி ஒரு ஆஃபர் வச்சு அப்படின்னும் போது அந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தரையா விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்களோ தாவேக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. ஆரம்பிக்கவே இல்லை. நீங்க இன்னும் கடுமையா நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க விமர்சனத்தை வச்சாகணும். நீங்க இந்த நிமிடம் வரைக்கும் நான் திருப்பி சொல்றேன், நீங்க ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு டிடிவி தினகரனுடைய கூட்டணிக்காக காத்திருந்தீங்களா இல்லையா? டிடிவி தினகரன் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? செங்கோட்டையனை சேர்த்துக்கிட்டீங்களா இல்லையா? ஏன் அதிமுக கூட்டணிக்கே நீங்க காத்திருந்தீங்க தானே? திமுக பாஜகவை தவிர யாரு கூட்டணிக்கு வந்தாலும் ஓகேங்கிற இடத்துல நீங்க இருந்தீங்க. அதுதான் கேட்கிறேன். வெயிட் பண்ண இடத்துல வரல அப்படின்னும் போது அதிமுக மீதான விமர்சனம் ஒருவேளை இருக்கலாம், திருமாவளவன் மீதான விமர்சனம் வரலாம், இது எல்லாமே வரலாம், மேபி வரலாம். ஒருத்தரும் வரல, சரி இனிமேல் நமக்கு வேற வழி இல்லை. அப்போ கூட இன்னும் சொல்லிட்டு உடனே என்ன செய்யறாங்க, பேக் ஃபுட் வைக்கிறாங்க பாருங்க. இல்ல நம்ம வந்து திமுக மட்டும் தான் எதிர்க்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு நடுறாங்க. நீங்க திமுக மட்டும் எதிர்க்கலாம், ஆனா அதிமுக உங்களை எதிர்க்கும் இனி. ஏன்னா நீங்க ஒரு வாதம் வைக்கிறீங்க. என்ன வாதம்? களத்தில் போட்டியே திமுகவுக்கும் தாவேக்காவிற்கும் தான். தாவேக்கா தான் திமுகவுக்கு போட்டின்னு நீங்கள் சொல்லிக்கின்ற பொழுது அது யார் மீதான விமர்சனம் தான்? அதிமுக மீதான விமர்சனம் தானே. ஓகே, அப்போ அதிமுக எப்படி சும்மா இருக்கும்? இனி அதிமுகவும் சேர்ந்து தான் அடிக்கும். ஓகே, 2026 எப்படி சரி இருக்கும்? அப்போ என்னுடைய விருப்பம் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைய வேண்டும். மீண்டும் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். மே 10ஆம் தேதி விஜய் பதவி ஏற்பார்ன்றாரே, அது வருமா? அது ஜனநாயகன் படத்துலயா இருக்கும் தெரியல. ஓகே, ஏதாவது படத்துலயா இருக்கும், அல்லது ஏதாவது நல்ல வந்து அதுக்குள்ளே வந்துருமா ஜனநாயகன் படம்? தெரியலையே, அதுவே இப்போ டவுட்டா இருக்கே. ஓகே, ஏதாவது கனவுல பதவி ஏற்றுக்கிட வேண்டியதான். விட்டுருங்க. உறுதியாக ஸ்டாலின் பதவி ஏற்பார் அப்படின்னு நான் வந்து நம்புறேன், விரும்புகிறேன். மீண்டும் பதவி ஏற்பார் என்று நம்புகிறேன். விருப்பம் யதார்த்தம் ரெண்டுமே, என்னுடைய விருப்பமும் அதுதான், யதார்த்தமும் அதுதான் அப்படின்னு நான் வந்து இந்த நிமிடம் வரைக்கும் நான் வந்து அதை உறுதியாக நம்புகிறேன். நிச்சயமாக திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும். அதுதான் தமிழ்நாட்டிற்கு நல்லது. போட்டி எப்படி இருக்கு போகுது? போட்டி நிச்சயமா போட்டி வந்து வலுவானதாகத்தான் இருக்கும். நான் வந்து ஈஸியாக ஜெயிச்சுருவாங்க அப்படின்னு நானும் சொல்ல விரும்பலை. களம் நிச்சயமாக கடும் போட்டி நிறைந்ததாக இருக்கும், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அஇஅதிமுக, பாஜக, பாமக, இதில் ஒருவேளை தேமுதிக யார் பக்கம் போகிறாங்கன்னு தெரியல. தேமுதிக திமுக பக்கம் வரப்போகிறதா, அஇஅதிமுக பக்கம் போக போகுதா அப்படின்னு தெரியல. ஓபிஎஸ் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் தான் இருக்கிறாரு. ஸோ இது இன்னும் இருக்கக்கூடியது, வெளியில் இருக்கக்கூடியது தேமுதிகவும் ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களும். ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ களம் நிச்சயமாக வந்து போட்டி. விட்டுட்டீங்க, சீமான விட்டுட்டீங்களே சார்? இல்லை, விஜய்க்கும் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னே, திமுக vs அதிமுக போட்டி, ஆளுங்கட்சி யார் எதிர்கட்சி யார், இது ஒரு அணி. ஓகே, ஒரு செக்டார் பிரிச்சுருங்க. இது ஒரு மேட்ச். ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்கு யாருக்கு, செகண்ட் ப்ரைஸ் யாருக்கு அப்படிங்கிறதுல இவங்க ரெண்டு பேரும் மோத போகிறாங்க. தேர்ட் ப்ரைஸ் யாருக்கு, ஃபோர்த் ப்ரைஸ் யாருக்கு அப்படிங்கிறதுல சீமானும் தாவேக்காவும் மோத போகிறாங்க. ஓகே, ஸோ அப்போ மொத்தமாக இது மூன்றாவது முனை போட்டின்னு சொல்ல முடியாதா? மூன்றாவது பரிசு 4 முனை போட்டி தான். மூன்றாவது பரிசு 2:2 ரேஷியோல பேசுற மாதிரி பேசுறீங்க. இல்ல, நான் அப்படி சொல்ல. நான் வந்து ரெண்டாவது இடத்துக்கான போட்டியில கூட தாவேக்கா இல்லைன்னு சொல்ல வரேன். அப்படி சொல்றேன், ஓவராலா பர்சன்டேஜா எடுத்து சொல்றேன். 2வது இடத்துக்கான போட்டியில கூட தாவேக்கா இருக்குதா அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஸோ திமுக ஆட்சி அமைக்கும். அஇஅதிமுக 2வது இடத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் பரவலாக வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் சொல்றேன். 1-2 தொகுதியில் மாறலாம், பரவலாக சொல்றேன். பரவலாக அஇஅதிமுக 2வது இடத்திற்கு வந்தால், 3வது இடத்திற்கு தாவேக்கா வந்தால், 4வது இடத்திற்கு சீமான் தள்ளப்படுவார். ஸோ இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்தளவில் யாருடைய வாக்குகளில் ஒருவேளை சேதாரம் ஏற்படக்கூடும் அப்படின்னா, சீமானினுடைய வாக்குகளில் ஒருவேளை சேதாரம் ஏற்படக்கூடுமோ அப்படின்னு நான் யூகிக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவர் 3.5% ஓட்டு வச்சுட்டே இருந்தார். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் தான் அது வந்து 7 தாண்டிச்சு. திடீர்னு எப்படி 4% ஏறிச்சு அப்படின்னு வருகின்ற பொழுது, கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது விஜய் கட்சியை தொடங்கிட்டார். தொடங்கியவர் தேர்தலில் போட்டியிடலை, அவர் வெளியில தான் இருந்தார். அப்போ விஜயனுடைய ஆதரவாளர்கள்
தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு அவர்கள் தொண்டர்களாக மாறிவிட்டார்கள். அவங்க ஓட்டு போட போகிறாங்க. அந்த ஓட்டு யாருக்கு போகும்? திமுக வேண்டான்ட்டாரு, அதிமுக வேண்டாங்கிறாரு, யாருக்கும் பிரச்சாரமும் பண்ணல, அமைதியாக இருக்காரு. பட்டு அவங்க ஓட்டு போடணும்ல, யாருக்கும் ஓட்டு போடணும். அவங்க நிர்வாகிகள் இருக்காங்க, குறைஞ்சபட்சம் நிர்வாகியால் ஓட்டு போடல யாருக்கு ஓட்டு போட்டாரு அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ அவர் வந்து அந்த மைக்கை வச்சு பாட்டெல்லாம் வந்துச்சு. சீமானுடைய ஆதரவாளர்கள் வெளிப்படையாகவே சொன்னாங்க மைக்கை வந்து, அப்போ அவருக்கு சீமானுக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டுச்சு. மைக்கை வந்து கையில் எடுக்கட்டுமா அப்படிலாம் வந்து பாடினாரு, அது எங்களுக்காக பாடின பாட்டு தான் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணாங்க. தம்பி விஜய் தம்பி விஜய் தம்பி விஜய்னு வார்த்தைக்கு வார்த்தை டெய்லி ப்ரெஸ் மீட்டில் விஜய் பேசினார். எந்த இடத்துலையும் விஜய் சீமானை பற்றி விமர்சிக்கலை. பட் சீமான் விஜயை வந்து பாராட்டி பேசினார். நானும் என் தம்பி சேர்ந்தா என்ன தப்பு, ஏன் பயப்படுறீங்க அப்படிலாம் கேட்டார். அப்போது தாவேக்கா ஆதரவாளர்களுக்கு ஒரு மனநிலை வந்துச்சு, ஓகே நம்ம களத்தில் வந்து சீமான் வந்து நம்மை ஆதரிக்கிறாரு, சீமானும் வந்து விஜயும் நாளைக்கு ஒரு வேளை ஒன்று சேரலாம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தாவேக்கா ஆதரவாளர்கள் விஜய்க்கு சீமானுக்கு வாக்களித்திருப்பார்கள். அதுதான் அந்த 4% ஏறி 7% ஆனது காரணம். இந்த முறை அவரே நேரடியாக களத்திற்கு வருகின்ற பொழுது, கடந்த முறை நாம் தமிழருக்கு வாக்களித்தவர்களில் அந்த 7-8% ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தாவேக்கா தரப்பிலிருந்து அங்கே வாக்களிக்கப்பட்டிருந்தால் அவங்கெல்லாம் இப்போ ரிவர்ஸ் ஆகி எங்கே வந்துடுவாங்க, தாவேக்காவுக்கு வந்துடுவாங்க. அது நாம் தமிழுடைய வாக்கு சதவீதத்தை கொஞ்சம் குறைக்கக்கூடும். ஒருவேளை நாம் தமிழுடைய வாக்கு சதவீதம் குறையலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, கடந்த முறை அவர் வாங்கிய வாக்குகள் என்பது முழுக்க அவருக்கான வாக்குகள், அது வந்து தாவேக்கா வாக்குகள் அல்ல அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இது எதுவுமே நான் வந்து உறுதியாக இப்படி அவருடைய ஓட்டு ரிசல்ட்ஸை பொறுத்து மாறும். குறைந்தால் சீமானுக்கு வாக்கு குறைஞ்சா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அவருக்கு போனது தாவேக்கா வாக்குன்னு நம்ம புரிந்து கொள்ளலாம்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ 2026 எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பொறுத்து இந்த பார்த்து நேரத்திற்கு நன்றி.